ஹாய்! இது லாஸ்ட் வீடியோட கன்டினியூட்டி தான். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்க எங்கெல்லாம் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ, அதுல வந்து பாதி தான் காட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ, ராமேஸ்வரம் போறீங்கன்னா, இந்த இடத்தலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ, அந்த மாரி இடத்த தான் நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி நான் அந்த வீடியோல காட்டியிருக்கேன். ராமேஸ்வரம் போய் 2 நாள் ஸ்டே பண்றீங்கன்னா, தாராளமா இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நாங்க அப்படிதான். மொத நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போனோம். ராமர் கோயில் போயிருந்தோம். அந்த மாரிலாம் போயிட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில எந்திரிச்சு வெளில போலான்னு சொல்லிட்டு எங்க அக்கா எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, ராமர் பாதம் உள்ள கோயில் தான். கோயில பார்த்தா அவ்ளோ பெருசா இருந்துச்சு. படிக்கட்டே ஒரு ஒரு அடியும் 1 1/2 அடிக்கு மேல இருந்துச்சு ஸ்டெப்ஸ். ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. பெரியவங்கலாம் வர்றது ரொம்பவே கஷ்டம் தான். அங்க போயிட்டு சுத்தி பார்த்தா நெறைய இடங்கள் மேல இருந்து அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து அங்கருந்து பாம்பன் பிரிட்ஜ் தான் போயிருந்தோம். நம்ம ட்ரெயின்ல வரும்போது ஒழுங்கா காட்டியிருக்க முடியாது. ஸோ, அதனால நம்ம போகும்போது இப்ப காட்டலான்னு சொல்லி தான் நான் வீடியோல காட்டியிருக்கேன். நாங்க ஆட்டோல தான் போயிருந்தோம். பார்க்கறதுக்கு கிளியரா இருந்துச்சு. வண்டிலாம் போயிட்டு தான் இருந்தது. நம்ம சேஃப்டியா போனா ரொம்பவே நமக்கு சேஃப் தான். பார்த்து போங்க. யாரா இருந்தாலும் நம்ம வண்டி கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. நல்லா பார்க்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது. இந்த இடம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான். ஏன் அப்டின்னா பஸ்ஸு, காரு, அப்புறம் ட்ரெயினு, கப்பல் இது 3மே வந்து அதாவது ஒரே டைம்ல போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஸோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம போன நேரம் அங்க போகல எதுவுமே. ஸோ குட்டி குட்டி கப்பல்ஸ் தான் போயிருந்துச்சு. அந்த டைம்ல பிரிட்ஜ் எல்லாம் தூக்கல. நம்ம இத லாஸ்ட்டா ட்ரெயின்ல வரும்போது எடுத்த வீடியோ. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல பிரிட்ஜ் மேல தான் நின்னுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்களும் 1 ஹவரா நின்னுட்டு இருந்தோம். எந்த ஒரு போட்டும் போகல. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி நேரா வந்து வில்லுண்டி தீர்த்தம் வந்துட்டோம். இந்த தீர்த்தம் ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லுவாங்க. கோயில்ல வாங்குன தீர்த்தத்தோட இந்த தீர்த்தமும் வாங்குனா ரொம்பவே நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்டின்னா, ராமபிரான் வந்து சீதைக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது, இந்த இடத்துல வந்து வில்லு ஊண்டி கடல்லேருந்து தண்ணி எடுக்கும்போது, இந்த இடத்துல சுத்தமான தண்ணீர் கிடைச்சுச்சாம். ஸோ, இந்த தீர்த்தத்தையும் மக்களுக்கு தெளிக்கிறாங்க. அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. 3 டைம்ஸ் கையால வாங்கி குடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 3 தடவ வந்து தலையில தெளிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு சூப்பரா இருந்தது. இந்த இடத்துக்குலாம் தனியா போனா நல்லாவே இருக்காது. ஃபேமிலியோட போகும்போது அவ்ளோ சூப்பரா என்ஜாய்மெண்ட்டா தான் இருந்தது. இங்க முடிச்சுட்டு நேரா வந்து நம்ம அப்துல் கலாம் நினைவாலயத்துக்கு தான் போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா உள்ள ஃபோன் அலோடே இல்ல. கண்டிப்பா ஃபோனும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா, இத வந்து பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. பார்க்க அவ்வளோ அபூர்வமா இருந்தது. அப்துல் கலாம் செஞ்ச எல்லா செயல்களுமே வந்து உள்ள ஒரு சூப்பரா ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஒரிஜினலாவே இருந்த மாரி இருந்தது. நம்ம அத தொட்டு பார்க்க தான் முடியல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களோட போறீங்கன்னா, கண்டிப்பா அப்துல் கலாம் நினைவகத்துக்கு கூப்ட்டு போங்க. நெக்ஸ்ட் அங்கருந்து நாங்க போட்டிங் போயிட்டோம். போட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தான் போறேன். 4 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனா, இந்த டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிங்கே போறேன். சரி எல்லாரும் போறாங்களே! நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு எங்க வீட்ல யாருமே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்க மட்டும் போலான்னு. அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்கலாம் நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பிட்டோம். மொத நாள் வந்து சங்கு வாங்கலான்னு எங்க பெரியம்மாவும், அம்மாவும் தனுஷ்கோடி அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலா அந்த சங்கு வந்து நம்ம கோயில் கிட்ட தான் கிடைக்கணும்னு எழுதியிருக்கு. கோயில் வாசல்லயே வந்து சங்கு கடை இருந்துச்சு. அங்க நெறைய வாசல்ல கடை இருந்துச்சு. ஆனா ஒரு கடையில மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சங்கு வளையல் போட்டா நல்லதுன்னு எங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க 3 பேருமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில தான் வந்தோம். அங்க வந்துட்டு நாங்க பெரியம்மா வீட்ல உள்ள நாய் வந்து எப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சா 2 நாள் ஆனோனே ரொம்ப ஏக்கமா இருந்திருக்கும் போல. வந்தோனே எல்லார் மேலயும் தாவி தடவிட்டு கிடந்துச்சு. நாங்க நேரா வந்து எல்லாம் பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு ஏன்னா தாம்பரத்துல தான் பெரியம்மா வீடு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனோனே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்க போயிட்டு அங்கருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் எல்லாரும் அங்கங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே மனசு திருப்தியா இருந்தது. அப்புறம் எல்லாருமே ஒண்ணா இருந்துட்டு, ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.